அன்புமணின்னு பேரை சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்குதா? நிறுத்திக்கலனா பின் விளைவுகளை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 99% அன்புமணி பின்னால் இருக்கின்றது. அனைவரும் பாமக கோரிக்கையால் வளர்ந்திருக்கிறார்கள். குறிப்பா மேட்டூர் தொகுதி வளர்ந்திருக்கின்றது, தருமபுரி மாவட்டம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே அருள் அவர்கள், அவரை சார்ந்த பாஸ்கர் ஒருத்தன் கரூர்ல, ஏயா உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? அன்புமணின்னு பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா? நாங்க சின்னையான்னு சொல்றோம், உலக வரலாறு பாராட்டுது. அன்புமணின்னு பேரை சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்குதா? நிறுத்திக்கலனா பின் விளைவுகளை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 99% அன்புமணி பின்னால் இருக்கின்றது. 17ஆம் தேதி சென்னையில் நாங்கள் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் நடத்துவோம். அதுல பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திரடுவார்கள். அதுக்கப்புறம் ஜனவரி 29ஆம் தேதி வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்றோம். ஆக்கப்பூர்வமான வேலையை பாட்டாளி மக்களுக்கு செய்கிறோம். அனைத்து சமுதாய முன்னேற்றத்திற்கு அன்புமணி அவர்கள் உழைத்து வருகிறார்கள். நான் மேட்டூரில் உழைக்கின்றேன், தருமபுரியில் உழைக்கின்றார்கள். ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள் வளருகிறார்கள். ஆகவே வளர்ச்சிக்கான திட்டத்தை அன்புமணி கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பந்தமில்லாம செய்திக்காக பேசுறவர்கள், தகுதி இல்லாதவர்களை நீங்க ஊடக நண்பர்கள் போடாதீங்க. உங்களுக்கே இது நல்லா இருக்குதா? அவர்கள் பேச்ச நீங்க டிவியில போடுறது நல்லா இருக்குதா? நீங்க புறக்கணிக்க வேண்டும். அன்புமணி ஒரு திறமையான ஒரு மனிதர், அறிவான மனிதர், அழகான மனிதர். நாட்டுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க எங்க போனாலும் 100 நாள் அவர் நடைபயணத்தில் அனைத்து தொகுதிக்கும் போய் வளர்ச்சி திட்டத்தை பார்த்திருக்காரு. ஆகவே இதை ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறோம். விரைவில் ஜனவரி மாதம் அன்புமணியினுடைய மறுபக்கத்தை தமிழ்நாடு பார்க்க போகிறது. யாரார் அவரை ஏளனம் பேசுறாரு, அவர்களாம் பின் விளைவுகளை, சட்ட ரீதியான பின் விளைவுகளை கடுமையாக சந்திப்பார்கள் என்று உங்கள் மூலியமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.